இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனார். அதாவது முதலமைச்சராக பதவி ஏற்று ஒரே மாசத்துல நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறாரு. அது வருஷம் டெல்லியில நடக்கும், பிரதமர் மோடி தலைமையில். அந்த வகையில் முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு அவர் போவே இல்லை. இவ்வளோ நாளா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாத ஸ்டாலின் ஏன் அப்போ கூட்டத்துக்கு போனோம்? உதயநிதி அவர்களுக்கு எதிராக அந்த டாஸ்மாக் தொடர்பான அந்த இடி ரைட்லாம் நடந்துட்டு இருக்க சமயம் ஒரு அட்ஜாம்பர் ஒரு பெல்ட்டி அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் டெல்லி கிளம்பிட்டார். அப்படி போன ஸ்டாலின் இப்போ இவர் கரூருக்கு போனார், கரூர் பிரச்சனைனால தான் இப்போ டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டிக்கிட்டு இருக்காரு. திமுக அந்த தோல்வி 6000 அந்த கூட்டம் நடக்குதுல, அப்போ ஒருத்தர் இறங்குறாரு, சூட் கேஸ்லாம் இறங்குறாரு. என்னப்பா திமுக விட்டு வெளியேறிங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறாரா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு பார்த்தா எல்லாருடைய திமுக காரங்கெல்லாம் போய் விசாரிச்சு என்னென்ன தோல்விக்கான காரணம் அந்த சூட் கேஸில் அந்த மனு எடுத்துகிட்டு வர்றாரா. மனு அவங்க கிட்ட மனு கொடுத்தா எப்படியோ ஏதோ ஒரு குளத்துக்கோ குப்பை தொட்டிக்கோ அவங்க தானே போகுது. சூட்கேஸா கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கு? வயசான பீஸுங்களெல்லாம் அப்பயே ஓரம் கட்டிட்டு நேரம் கொடுத்துருந்தா நீங்க உதயநிதியை சிஎம் ஆகியிருக்கலாம். இன்னைக்கு அவர் ஒரு சைடு ஓரமாக உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாடு எல்லாத்துலேயுமே டாப்பாக இருக்குது. பொருளாதார ரீதியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2வது மாநிலமாக இருக்குது. இதெல்லாம் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் சொல்கிறப்ப இவர் உடனே முந்திரி கொட்டத்தனமா உதயநிதி இதெல்லாமே திமுக செஞ்சது, திமுகவுடைய நலத்திட்டத்தை போய் சொல்லியிருக்கீங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே திமுக தான் காரணம், ஏன் இந்தியா நல்லா இருக்கிறதுக்கே திமுக தான் காரணம், USA நல்லா இருக்கிறதுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்ற மாதிரி போட்டு உடைச்சிருக்காரு. நாங்களுமே இளைஞர்களை வச்சிருக்கோம். ஆனா அந்த ஜென்சி மீட்ல பார்த்தா கொஞ்சம் தான் இளைஞர் இருந்தாருங்க. பின்னாடியே அப்படியே கொஞ்சம் பேக் ஸ்கிரீன்ல பார்த்தா ஃபுல்லா வயசானவங்க தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. என்னன்னா காலங்காலமா இந்த டிஎம்கேல இருக்கவங்க அது மாதிரி தான். திமுகவில் மட்டும் 70-80 வயசு தான் இளைஞர்கள் அந்த கட்சியில். திமுகலேருந்து பல இளைஞர்கள் தாவேகா பக்கம் போக ரெடி ஆகிட்டாங்க. இப்போ திமுக கட்சி அழிய போகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்க போகிறது சீனியர்கள் தான். இன்னமும் அடிபட்டு இன்னும் திருந்தாமல் இருக்காங்க. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம 90s vs 2K கிட் அரசியல் நிகழ்ச்சியில தொடர்ந்து பல விஷயங்களை பத்தி பேச போறோம். சோ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? வணக்கம்ண்ணா. வணக்கம். என்ன வணக்கமே சரியில்லை? அதெல்லாம் அப்படிதான். வணக்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு. ஓகே ஓகே. எனக்கு யாரோ ஞாபகம் வராங்களே இந்த வணக்கம். நம்ம ஸ்ட்ரைட்டா நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். அதத்தானே நானும் சொன்னேன். சரி ஓகே. இப்ப கரூர் விஷயம் எவ்வளவு பெரிய விஷயமாச்சுன்னு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதோடைய சிபிஐ விசாரணை திரும்பவும் வந்துட்டு தான் இருக்கு. சோ அந்த சிபிஐ விசாரணையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி போயிருக்காரு அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ இந்த நேரத்துல இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரை வச்சதுக்கான காரணம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? காண்டுதான், வைத்தறிச்சல் தான். என்ன இப்படி ஓப்பனா சொல்லிட்டா? என்னதான் இருந்தாலும் நம்ம முன்னாள் முதலமைச்சர்ல இருக்கட்டுமே, இந்நேரம் அவரும் மனுஷன் தானே, வெறுப்பு இருக்கும்ல, அந்த காண்டில் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனார். அதாவது முதலமைச்சராக பதவி ஏற்று ஒரே மாசத்துல நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறாரு. அது வருஷம் டெல்லியில் நடக்கும், பிரதமர் மோடி தலைமையில். அந்த வகையில் முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு அவர் போவே இல்லை. அவர் முத போன நிதி ஆயோக் கூட்டம் எப்போன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு 2025 நினைக்கிறேன். ஓகே, அப்போ தான் போனார். அப்போ உதயநிதி அவர்களுக்கு எதிராக அந்த டாஸ்மாக் தொடர்பான அந்த இடி ரைட்லாம் நடந்துட்டுச்சு. உதயநிதி தொடர்பாக அவங்கள அந்த ரத்தீஷ் அவங்க தொடர்பான ஆட்களுக்கு உள்ள அந்த இடி ரைட்லாம் நடந்துட்டுச்சு. நடந்துட்டு இருக்க சமயம் ஒரு அட்ஜாம்பர் ஒரு பெல்ட்டி அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் டெல்லி கிளம்பிட்டார். போயிட்டு அந்த ஒரு வடிவேல் போட டைலாக் பார்த்துருக்கியா? என் தெய்வமே கர்ற 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 கர்றன்னு அறுத்துருவேன்னு எனக்கு தெரியும், உன் பணத்தை நாளைக்கு கொடுத்துட்றேன் தெய்வமே அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டுற மாதிரியே பேசுவான். பார்த்துருக்கியா வடிவேலு? அந்த மாதிரி தான் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு என்ன சொன்னாருன்னு தெரியல, கைகள்லாம் கொடுத்துட்டு. இவ்வளோ நாளா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாத ஸ்டாலின் ஏன் அப்போ கூட்டத்துக்கு போனோம்? எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் கிடையாது, மகனை காப்பாற்றணும். ஓ அப்படி அப்படி இப்படி அப்படி போன ஸ்டாலின் இப்போ இவர் கரூருக்கு போனார், கரூர் பிரச்சனைனால தான் இப்போ டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாகவே வரும். சிஎம் தெளிவாக இருக்கார், பல வாக்குறுதிகளை கொடுத்துட்டாரு. ஒன்றிய அரசோட மோதல் போக்கு இருக்க வேணாம்னு நினச்சிட்டாரு. ஓகே, அவங்களையும் அனுசரித்து போகணும், கூட இருக்க காங்கிரஸையும் அனுசரித்து போகணும்னு நினச்சிட்டாரு.
ஓகே, சிஎம்மா தெளிவாக ஒரு பக்காவான ஒரு ரூட்டில் போய்கிட்டு இருக்காரு. ஸ்டாலின் அப்போலாம் பார்த்துருக்கீங்களா, எதுக்கு எடுத்தாலும் என்டிஏ, எதுக்கு எடுத்தாலும் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் ஓரமாக உட்காந்து கொஞ்சம் அவரை அமைதியாக கூட உட்காருங்க. சொல்றேன், ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதை தானே நம்ம பேச முடியும். ஸ்கிரிப்ட்லையா? ஆ, அப்போ அவருக்கும் சுய புத்தி இல்லைன்றியா அப்போ ஸ்டாலினுக்கு? அத நான் அப்படி சொல்ல வரல. அப்படிலாம் கிடையாது. அவருக்குலாம் 50 வருஷம் தான், நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஆளு தான், எல்லாம் தெரியும். அதனால தான் இப்போ உட்காந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க, அழுவுறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க டெய்லி. அந்த இப்போல்லாம் மீம்ஸில் என்னால் பார்க்க முடியுது. அந்த பிக் பாஸுக்கு டே 3 டே 4 ஒரு மியூசிக்கோட வரும்ல, இன்னைக்கு டே 31 ஒப்பாரி நாள் அப்படின்ற மாதிரி. அதுதான் ஒரு நாள் அதுக்கு. ஆனா பாத்தீங்களா, எல்லாத்துலயும் வந்து என்னது மத்த விஷயங்கள் எல்லாம் தனியா குடும்பமா மட்டும்தான் பண்ணுவாங்க. இந்த விஷயத்துக்கு மட்டும் வந்து கூட்டம் கூட்டமா சேர்த்து சில விஷயத்துக்கெல்லாம் குடும்பத்தோட முடிச்சுப்பாங்க. சில விஷயம்ன்றது புரியுதா உனக்கு? ஆமா. தேவைன்றப்பெல்லாம் வந்து குடும்பத்தோட முடிஞ்சிடும். கட்சிக்கு எதாவது நமக்கு வந்து அடுத்து என்ன பண்ண போறோம்னா எல்லாருமே அரவணைச்சு போறாங்க. அப்பெல்லாம் அந்த குடும்ப அரசியல்லாம் ஈடுபடாது. மற்றவங்களாம் தேவை. ஒரு காமெடி நடந்துச்சு, அந்த திமுக அந்த தோல்வி 6000 அந்த கூட்டம் நடக்குதுல்ல, அப்போ வந்து ஒருத்தர் வந்து இறங்குறாரு, சூட் கேஸ்லாம் இறங்குறாரு. எங்கப்பா திமுக விட்டு வெளியேறிங்கன்னா வெளிநாட்டுக்கு போறாரா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு பார்த்தா எல்லாருடைய திமுக காரங்கெல்லாம் போய் விசாரிச்சு என்னென்ன தோல்விக்கான காரணம்ன்ற அந்த சூட் கேஸ்ல அந்த மனு எடுத்துட்டு ஓ, வராரா. மனு அவங்க கிட்ட மனு கொடுத்தா எப்படியோ அது ஏதோ ஒரு குளத்துக்கோ குப்பை தொட்டிக்கோ அவங்க தானே போகுது. சூட்கேஸா குத்து என்ன பிரயோஜனம் இருக்கு? நீ சொல்றத பார்த்தா உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அந்த மனுக்கள்லாம் அந்த ஓடிச்சு. நான் எதையும் குறிப்பிட்டுலாம் சொல்லல. இருந்தாலும் உனக்கு நீங்களா ஸ்டாலின் அவங்க மேலேயோ நினைச்சிட்டு திமுக மேலேயோ இவ்வளவு வெறுப்பு இருக்கக்கூடாது, சரியா? எனக்கு ஏன்னா வெறுப்பு இருக்கு? தெரியுது, பார்த்தாலே அவங்க தெரியுது. எவ்வளவு நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் எப்படி வெறுப்புலாம் வரும்? எப்படி அப்படின்னு நலத்திட்டம் கொடுத்தாங்க? அதெல்லாம் சொல்லல. ஓகே, நான் மறுபடியும் நான் பாயிண்ட் வரேன், நீ டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. அதான் அந்த சூட் கேஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தா, நானும் சரி டூருக்கு போகிறாரு வெளிநாட்டு போகிறாருன்னு தான் நினச்சேன். உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு மனுவை பிரித்து படிச்சிருக்காங்க போல. நேற்று என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, கட்சியில் இளைஞர்களுக்கு போதிய வாய்ப்பு இல்லையா. காலங்காலமாக இதை தாண்டா நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம் யூடியூப்பில். அப்போல்லாம் காது கொடுத்து கேட்காம எல்லாம் பாரு. 85 வயசு யார், துரைமுருகனுக்கு, அவருக்கு சீட்டான். போன வாட்டி 700 ரூபா ஓட்டில் தான் ஜெயிச்சாரு. பெரிய அதாவது அந்த வயசான பீஸுங்களெல்லாம் அப்பயே ஓரம் கட்டிட்டு நேரம் கொடுத்துருந்தா நீங்கள் உதயநிதியை சிஎம் ஆகியிருக்கலாம். இன்றைக்கி அவர் ஒரு சைடு ஓரமாக உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கார். நேற்று ஒரு கேட்டிருந்தார் போல், நிதி ஆயோக் விஜய் போயிருந்தார்ல அந்த கூட்டத்துக்கு, அங்கே சொல்லியிருக்காங்க போல் தமிழ்நாடு வந்து எல்லாத்துலேயுமே டாப்பாக இருக்குது, பொருளாதார ரீதியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2வது மாநிலமாக இருக்குது. இதெல்லாம் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் சொல்கிறப்ப இவர் உடனே முந்திரி கொட்டத்தனமா உதயநிதி இதெல்லாமே திமுக செஞ்சது, திமுகவுடைய நலத்திட்டத்தை போய் சொல்லியிருக்கீங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே திமுக தான் காரணம், ஏன் இந்தியா நல்லா இருக்கிறதுக்கே திமுக தான் காரணம், யூஎஸ்ஏ நல்லா இருக்கிறதுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சிருக்காரு. ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சார், உங்கள் பொய் நிதி, இந்த உளறல் நிதி எல்லாம் கொஞ்சம் ஓரமாக பொத்திக்கிட்டு அமைதியாக இருங்க, நாங்கள் எங்கள் ஆட்சியை நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டு ஒரே போடா போட்டு அறிக்கையில் போட்டு முடிச்சிட்டாங்க. திமுக இன்னமும் அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு தான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். அதாவது ஒருத்தர் வந்து 3 நாளாக அழுதுகிட்டே இருந்தாராம். அது ஒரு சேலஞ்சாம், ஆக்சுவலாக சேலஞ்சாம், விளையாட்டம் அது. ஒருத்தர் யாரெல்லாம் ஒரு 3 நாளாக அழுதுகிட்டே இருக்காங்களோ அவங்க வின்னு. அந்த போட்டிக்கு இன்னொரு மீம் ஒன்று வருது, ஸ்டாலின் அந்த போட்டிக்கு நாங்கள் வரலாமா அப்படின்ற மாதிரி, நாங்கள் ரெடியா, நாங்களும் வரோம் அப்படின்ற மாதிரி. என்னைக்கு தான் அடங்க போகிறாங்களோ தெரியல. ஓகே, நான் அதே மாதிரி பார்க்கும்போது நம்ம இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்குது இல்லையா. அவங்கதான் இப்ப ஜென்சி மீட் அதெல்லாம் வச்சாங்களே, அதுல கூட என்ன நாங்களாம் ப்ரௌட் கொத்தூஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அப்படிலாம் வந்து வெளியே வந்து கண்துடைப்புக்காக நாங்களுமே வந்து இளைஞர்களை வச்சிருக்கோம். ஆனா அந்த ஜென்சி மீட்ல பார்த்தா கொஞ்சம் தான் இளைஞர் இருந்தாருங்க, பின்னாடியே அப்படியே கொஞ்சம் பேக் ஸ்கிரீன்ல பார்த்தா ஃபுல்லா வயசானவங்க தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. என்னன்னா காலங்காலமா இந்த டிஎம்கேல இருக்கவங்க அது மாதிரிதான். சோ வந்து இன்னுமே வந்து அந்த அங்க பேசினாங்க இல்லையா, அவங்களுக்கே கூட வந்து ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கல. சீனியர்ஸ் வந்து முன்னாடி போகிறதுக்கு வந்து விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு தானே இருக்கு. அதாவது திமுகவில் மட்டும் 70-80 வயசு தான் இளைஞர்கள் அந்த கட்சியிலலாம். ஓகே, இளைஞர்கள்லாம் அங்கெல்லாம் வந்து 70-80 வயசு தான். இப்போ கூட உதயநிதி இன்னொரு விஷயம் புலம்பிக்கிட்டு இருக்காரு, என்னன்னா இப்போயாச்சும் எங்களுக்கு சீட்டு கொடுங்க, முக்கியத்துவம் கொடுங்க, ஒரு 60% நிர்வாகிகள் திமுகவில் ஒரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா சீனியர்ஸ் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, இவ்வளோ நாளாக நாங்கள் செலவு பண்ணி இருந்தால் நேற்று வந்த பையனுக்கு நீங்கள் தூக்கி குத்துருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு போல ஸ்டாலின். அப்பையும் அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப ஒரு மனசு ரொம்ப சாஃப்டான மனுஷன். சரிப்பா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி, பிள்ளைக்கே நல்லது செய்ய மனசு வர மாட்டேது அவருக்கு. அப்படி இருந்தால் கட்சி எப்படி வளரும், அதான் முடிவு பண்ணிட்டாங்க போல். மொத்த பேரும் இப்போ திமுகலேருந்து பல இளைஞர்கள் தாவேகா பக்கம் போக ரெடி ஆகிட்டாங்க.
ஓகேயா. இன்னும் நம்ம வந்து சாட்டர்டே ஆனால் இப்போ தாவேகா கேம்பில் ஒரு அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. போன சாட்டர்டே ஒரு அட்மிஷனு, இந்த சாட்டர்டே இன்னைக்கு வந்து ஒரு அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு. பல அமைச்சர்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து சாட்டர்டே நடக்கக்கூடிய அட்மிஷனில் வந்து திமுகலேருந்து பல பேர் இப்போ போக போகிறாங்க. சீக்கிரமாக நடக்க போகுது. உதயநிதியோட க்ளோஸாக இருந்த ஒரு விரைவில் வெளியே வரும். க்ளோஸாக இருந்த ஒருத்தர் வந்து தாவேகா கூட பேசிக்கிட்டு இருக்காரு. விரைவில் வெளியே வரப்போகுது. அன்னைக்கு இது வந்து பெரிய நியூஸாக இருக்கும். கண்டிப்பாக சொல்லிட்டேன். அப்போ உட்காந்துக்கிட்டு ஸ்டாலின் வந்து அன்னைக்கு அழுதாரு தெரியுமா அறிவாலயத்தில். அது மாதிரி வந்து டெய்லி அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். டிசம்பர் வேற கிட்ட வரப்போகுது, வெள்ளங்கெல்லாம் வந்துட போகுது. இல்லை இப்பயே வெள்ளம் வந்துருச்சு. அறிவாலயம் பக்கம் போனால் செம வெள்ளம். அப்படி நடக்கவே முடியல. பேண்ட்டுக்கெல்லாம் அப்படி தூக்கிட்டு தான் அங்கெல்லாம் உட்காந்து கவர்மெண்ட் அங்கெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி தண்ணியை வாரி வாரி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ வெள்ளம். ஆமா, தூய்மை பணியாளர்களுக்கு எல்லாம் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு. என்ன நல்லது செய்யணும்? இதுக்கு மேல என்ன நல்லது செய்யணும்? நான் பார்த்தா நான் கூலி படம் தான் பார்ப்பேன். அதுக்கு அடுத்து பைசன் படம் பார்ப்பேன். அததான் சொல்றேன். ஓ, யார் எப்படி இருந்தா நமக்கு என்ன? நமக்கு அந்த நன்றியில தான் வந்து தூய்மை பணியாளர்களை ஞாபகம் வச்சிருப்பாங்கல்ல. அதான் ஞாபகம் வச்சு ஏப்ரல் 23 சூப்பரா அவங்க நன்றி கடனை செலுத்திட்டாங்க. மொத்தமா இப்ப உட்காந்து அதாவது இப்ப கூட புரியுது அவனுக்கு. தூய்மை பணியாளர்கள் தான் வெள்ள நேரத்துலயும் நிறைய இடத்துல வேலை செய்யும். ஆனா அறிவாலயத்து பக்கம் மட்டும் நான் போக மாட்டேன், வேலை அப்படிப்பட்ட வேலையே வேணாம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துட்டாங்களாம். அவ்வளோ சந்தோஷத்துல இருக்காங்க. புரிஞ்சிக்கவே முடியல அவங்கள. அதான் சொல்றேன், இப்பயும் நம்ம சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடலாம். கட்சி இப்ப திமுக கட்சி அழிய போறதுக்கு முக்கியமான காரணமா இருக்க போறது சீனியர்கள் தான். இன்னமும் அடிபட்டு இன்னும் திருந்தாம இருக்காங்க. இந்த பெருசுங்களெல்லாம் அப்படியே மொத்தமா அப்படியே பாஸ் அவுட் பண்ணிட்டு இளம் ரத்தத்தை பாய்ச்சினா உதயநிதிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இல்லையா கதறிக்கிட்டே இருங்க, முடிஞ்சிடும். அழிடு இப்படிதான் முடிஞ்சிடும். ஓகேண்ணா, அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா உதயநிதி அவர்களை வந்து செயல் தலைவரா, திமுகவுடைய செயல் தலைவரா நியமிக்க போறதா ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு. சோ அது எந்த நிலைமையில இருக்கு? செயல்படாம இருக்கு. மற்றது எது செயல்பட்டது, இது செயல்படல. இப்பெல்லாம் பேசக்கூடாது. அதாவது என்னன்னா, உதயநிதியை வந்து செயல் தலைவராக்கணும் அப்படின்ற மாதிரி கட்சிக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கும் சீனியர்ஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க, தலைவரே தம்பிய செயல் தலைவர் ஆக்கிட்டீங்கன்னா நீங்க செயலற்ற தலைவர் ஆக்கிடுவீங்க. ஏற்கனவே உங்களை பல பேர் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நிதர்சனம் ஆயிரப்போ தலைவரே, வேணா தலைவரே யார் எஸ்.ஜே. சூர்யா சொல்லுவார் தெரியுமா, அந்த இடத்துல அதே மாதிரி மாடுலேஷன்ல சொல்றாங்களாம். என்னன்னா, இவருக்கு நாளைக்கு செயல் தலைவர் கொடுத்துட்டா ஜூனியர்ஸ் யாருமே நாளைக்கு சீனியர்ஸை மதிக்க மாட்டாங்க. ஓ பையா அப்படின்ற மாதிரி ஏற்கனவே திமுக எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஓ பையா அப்படின்ற மாதிரி மதிக்க மாட்டாங்க. அதே நிலைமை தான் வந்து இப்போ சீனியர்ஸுக்கு நடக்க போகுது. அந்த பொறாமையில அப்படி நடந்துருமோன்ற பயத்துல உதயநிதியை அடுத்த பதவிக்கு கொண்டு வராமல் இருக்க இடத்துல சீனியர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்டாலின் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த குமுறல்ல உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்த டெசிஷன் எடுக்க முடியாத நிலைமையில இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்றத. அதே மாதிரி கனிமொழி அவர்களையும் வந்து செயல் தலைவர் ஆக்கலாமா அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். இன்னொரு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த தோல்விக்கான 6000 கூட்டத்தில் வந்து இன்னொரு விஷயம் சொன்ன விஷயம், சேகர் பாபு கட்சியில மதிக்கிறதே கிடையாது. அந்த ஒரு விஷயத்த நம்ம சேகர் பாபு அவரே தான் செயல்பாபு. அதான் செயல்பாபு நீ சொன்ன, நம்ம எதையும் பேசிட்டு இருந்தோம்ல, அவர் செயல்பாபுன்னு சொன்னது வந்து முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். சேகர் பாபுன்னா அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. ஆனா அவர் என்ன பண்ணான்றது நமக்கு தான் தெரியும். அதை நம்ம சொல்றப்ப ஸ்டாலின் அதெல்லாம் காது கொடுத்து கேட்கல. கட்சியில அதாவது திமுக காரன் 1000 பேர் இருக்கான் உழைச்சவன் கட்சியில, அவனுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கல. இவர் அதிமுகலேருந்து வந்தவர்ல, அங்கேருந்து யார் யாரெல்லாம் அவங்க ஆள் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து முக்கியமான பதவியை கொடுக்கறது. திமுகலேருந்து திமுக காரனே மதிக்கிறது கிடையாது. அதிமுக காரனுக்கு தான் அங்கே வந்து அங்கீகாரம். அது அந்த கட்சியில் டிஎன்ஏல இருக்கு. ஸ்டாலினே தான் பண்ணார். அதிமுகலேருந்து யார் வந்தாங்களோ அவங்களுக்கு தான் மந்திரி பதவின்ற மாதிரி ஒரு உள்ள இருந்துகிட்டே ஸ்லீப்பர் செல் வேலையை பார்த்துருக்காரு. உண்மையிலே ஒரு கட்சியில் வச்சிருக்கணுமா வேணான்றதே இதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும் ஸ்டாலின். இப்போவும் நம்ம சொல்கிறோம், நம்ம வீடியோ வேலை சொல்லிடலாம், சேகர் பாபு கட்சிக்கு தேவையா இல்லைன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சேகர் பாபு முக்கியமா, உதயநிதி முக்கியமா? இதுதான் நம்ம வீடியோவுடைய கருத்து. ஓகேயா, பொறுத்து இருந்து பார்ப்போம். திமுகவுடைய அடுத்த கதர்ல அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். ஓகேண்ணா, நிறைய விஷயங்களை பேசணும். இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பேசுவோம். நன்றி.